ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்லிடினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்ம இந்த எபிசோடில் 2 வார ராசி பலன்கள், அதாவது 15 நாட்களுக்கான பலன்கள், நவம்பர் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த 5/11/2025 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க. அதே நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் கடைசியில் ஒரு முக்கியமான தகவல் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு முத்தாய்ப்பான தகவல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பண வருவாய் எப்படி இருக்கும், எப்படி வருவாயை ஈட்டிக்கொள்வது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஒரு விலாவாரியான ஒரு சம்பத்து தாரை பற்றி நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் கடகத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். ராசிநாதன் உச்சம் பெறுவது சிறப்பு. அவர் மீனத்துக்கும் அதிபதி, 4ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதனால் 4ஆம் இடத்துக்குடையவனும் உச்சம் பெறுவது சிறப்பு. 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 3இல் ராகு இருப்பது இன்னும் சிறப்பு. 12க்குடைய செவ்வாய் 5க்கும் 12க்கும் உடையவர். 12இல் ஆட்சி பீடம் ஏறி குரு மங்கள யோகம் பெறுகிறார். 11க்குடைய சுக்கிரன் 11இல் ஆட்சி பீடம் பெற்றிருக்கிறார். இப்பொழுது நவம்பர் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த 2 வாரம் 15 நாள் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். நிச்சயமாக ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார், உச்ச நிலையில் இருக்கார். இந்த தனு ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ஒரு மின்னல் மாதிரி எல்லாமே நல்லது நடந்தேறும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நமக்காக அதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் குருவனுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் நிச்சயமாக எங்கு சென்றாலும் வெற்றி, எதிலும் வெற்றி. இது நாள் வரைக்கும் மனச்சோர்வோடு, மன சஞ்சலத்தோடு, கடன் சுமையோடு இருந்த உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு பெரிய ஆதரவை தரப்போகிறார், சந்தோஷத்தை தரப்போகிறார். நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மனக்குறை எதுவும் இருக்காது. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இந்த குரு பகவான் எடுத்த காரியங்களை வெற்றி பெற செய்து ஒரு சம்பாத்தியம், சிறப்பான ஒரு வருமானம், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலத்தை ஏற்படுத்த போகிறார். என்னதான் குரு உச்சமாக இருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்க்கறதால இவ்வளோ நாளாக நீங்கள் வழக்கமாக எப்படி இருந்தீங்களோ அப்படித்தான் இருப்பீங்க. இந்த சனி ராசியை பார்க்கறதால டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சூட்டமாக இருப்பீங்க. ஆனால் குருவனுடைய நல்ல சஞ்சாரத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கி சந்தோஷத்தை பெறக்கூடிய தருணம் என்று சொல்கிறோம். நிச்சயமாக
அதை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. சந்தோஷமாக ஒரு இறுக்கமான முகத்தை வச்சுருந்த நீங்கள் இப்போ சந்தோஷமாக கலகலப்பாக இருக்க போகிறீங்க. அதான் ஒன்று. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். உங்களுக்கு சொல்வாக்கால் செல்வாக்கு பெறக்கூடிய தருணம். பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. 10ஆம் இடத்து அதிபதி 11இல் இருக்கிறார். தொழிலில் எதிர்பார்த்த வருமானத்தை விட இரட்டிப்பு வருமானம் கிடைக்கப் போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் கிடைக்கப் போகிறது. செவ்வாய் பொறுத்தவரையிலையும் 5க்குடையவன் குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெறுவதால் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும். பூர்வீகத்தில் ஏதாவது செலவுகள் இருக்கும். எல்லாம் சுப செலவாக தான் மாறும். அசுப செலவு. பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அப்படி ஏதாவது ஒரு வேலை நடக்கும். இல்லை இந்த 4ஆம் இடத்தையே குரு பார்க்கறதால இடம் வாங்கிறதோ, காலி மனை வாங்கிறதோ, இல்லை ஃப்ளாட்டு வாங்கிறதோ, ஒரு வீட்டை சேல்ஸுக்கு வருது அப்படின்னு அதை வாங்கிறதோ, இப்படி ஏதாவது கண்டிப்பாக செய்யக்கூடிய தருணம். அதெல்லாம் சுப செலவு தான். பிள்ளைகளை உயர்கல்விக்காக அனுப்புவீங்க. அது உள்நாட்டிலே படிக்கலாம், வேறு ஸ்டேட்டு போகலாம், இல்லை வெளிநாடு போய் அனுப்பி கூட படிக்க வைக்கலாம். பசங்க நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. நீங்கள் எடுக்கிற முயற்சி இமாலய வெற்றி பெறும். கண்டிப்பாக போய் வெற்றி. ஏன்னா 3ல் ராகு இருந்தால் சொல்லவே தரங்க. அளப்பரிய பலனை பார்க்க போகிறீங்க. இன்னும் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் எதிரிகளால் பிரச்சனை இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தாலும் அதில் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு நிலை. வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல போட்டி பந்தயம் எல்லாம் இருக்கும். பொறாமை, பொச்சிருப்பு, இதெல்லாம் தாண்டி நீங்கள் வின் பண்ணக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த ராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் 9க்குடையவன் 11இல் இருக்கிறார். நீச்ச பங்கம் பெறுகிறார். தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. தந்தைக்கு செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை சமூகத்தில் உயரப்போகிறது. அரசியல்வாதிகள் மேலிடத்தில் செல்வாக்காக இருந்து தங்கள் பதவியை தக்க வைக்கிறது மட்டுமில்லை, இன்னும் மேலே அடுத்த லெவலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். பெண்களால் வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்று, அவங்க வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைச்சி சம்பாத்தியம், சந்தோஷம் இருக்கும். அல்லது பிறந்த இடத்துல இருந்து பாகப்பிரிவினை, அதாவது உங்களுடைய ஷேர்ஸை வாங்கிட்டு வருவீங்க. அது நகை நட்டு, சொத்து பத்து, ரொக்கங்கள் இதெல்லாம் பிரித்து வாங்கிட்டு வருவீங்க. அப்போது பெண்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தையால் அனுகூலங்கள், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட ஆதாயம் கிடைக்கப் போகிறது. அதனால் வரக்கூடிய காசு பணத்தை சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போது சுப செலவு தான் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, ஆன்மீகம், அறநிலையத்துறையில் பணியாற்றுபவர்கள், நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், ரிஷிகள், முனிகள், குருமார்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நேரம், காலம் என்று சொன்னால் மிகையாகாது.
அதாவது தொழில் பிரமாதமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு மகிழ்ச்சி, குடும்பத்தில் அமைதி, கணவன் மனைவியால் ஆதாயம், கணவனுக்கு மனைவியால் ஆதாயம், இப்படி வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலம். 4ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வந்து மேற்கொண்டு சொத்து பத்து வாங்குவீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட்டில் காசு போடலாம், எப்படி போடக்கூடிய நிலை இருக்கும். வங்கிகளில் கணக்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் அக்கௌண்ட். தனுசு ராசி அன்பர்கள் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வருது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்க போகிறது. கணவன் மனைவி பிள்ளைகளுடைய நிலை சிறப்பாக இருக்க போகிறது. குடும்பத்தில் பண வரவு இருக்க போகிறது, நிம்மதி கிடைக்கப் போகிறது, சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். சங்கடங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. என்ன சார், 4ஆம் இடத்துல சனி இருக்கார், அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு சங்கடங்களே இல்லையேன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம். 4இல் சனி இருந்த போதிலும் குரு பார்வை பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு. சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். ஆனாலும் இந்த 15 நாளும் குரு பார்வையில் சனி இருப்பதால் ஒரு தீய கிரகத்தை ஒரு சுப கிரகம் பார்க்கும் பட்சத்தில், அதனுடைய பார்வை பதியும் பட்சத்தில் தீய பலன்கள் நடக்காது, மாறாக சுப பலன்கள் நடக்கப் போகிறது என்று சொல்கிறோம். மற்றபடி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஒரு சிலருக்கு வரும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மொத்தத்தில் சங்கடங்கள் இல்லை, சந்தோஷம்தான் மிஞ்சப் போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். நவம்பர் 10, 11, 12 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாள் வருவதால் சூதனமாக நடந்துக்குங்க. தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயிடம் போகும். மற்றபடி இந்த 15 நாட்களும் தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சந்தோஷத்தை தரப்போகிறது, நிம்மதியை தரப்போகிறது, நல்ல பண வரவு இருக்க போகிறது, சாதிக்கப் போகிறீர்கள். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வணங்க வேண்டிய தெய்வம் கேது. ஓம் அமிர்த கேதுவே நமக. கேதுவை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.